வணக்கம். கோதை தமிழ் காணொளி. பேசுவது கோதை தனபாலன். கண்ணதாசனை புரிந்து கொள்வோம் என்ற ஒரு காணொளி தொடரை நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். முதல் தடவையாக தெய்வத்தை பற்றி கண்ணதாசன் பாடல் வரிகளில் விளக்கம் சிறிது நாம் கண்டோம். தெய்வத்தை நாம் எப்படி பார்க்க முடியும் அல்லது புரிந்து கொள்ள முடியும் என்பது பற்றி தான் அந்த வரி சொல்லியது. அதன் தொடர்ச்சியாக இந்த இரண்டாவது பதிவில் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நினைப்பது கடவுள் என்ற ஒரு வார்த்தைக்குரிய இலக்கணம் என்று கூட வைத்துக்கொள்ளலாம். ஆனந்த ஜோதி என்ற ஒரு திரையில் ஒரு பாடல் வரும். அதில் கதாநாயகன் குற்றம் சாட்டப்பட்டிருப்பார். ஆனால் அவர் நிரபராதி. அதை நிரூபிக்க வேண்டுமென்று ஆதாரங்களை தேடி அலையும் சமயத்தில் யாரும் உதவிகரமாக இல்லாத ஒரு நிலையில் அவரது மனசாட்சி ஒரு பாடலாக ஒலிக்கும். அந்த மனசாட்சியை பாடுவதாக இருக்கும் பொழுது கண்ணதாசன் அதை கடவுளை பற்றிய ஒரு விளக்கமாகவே வைத்திருப்பார். கடவுள் இருக்கின்றார், அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா? காற்றில் தவறுகிறார், அது உன் கண்ணுக்கு தெரிகிறதா என்று ஆரம்பமே நம்மை நிமிர்ந்து உட்கார வைக்கும் கேட்பவர் அனைவரையும். என்ன இப்படி பேசுகிறார், இது எப்படி அப்படின்ற அடுத்த வரிகளில் இருளில் விழிக்கிறாய், எதிரில் இருப்பது தெரிகிறதா? அவர் கேள்வியாகவே அதில் வைப்பார். ஒன்றை சொல்லி அதில் ஒரு கேள்வியை வைப்பார். இருளில் இருக்கிறாய், உன் எதிரில் இருப்பது தெரிகிறதா? இசையில் மயங்குகிறாய், ஆனால் அந்த இசையின் உருவம் உனக்கு தெரிகிறதா? உண்மைதானே? இசையின் நம்ம ரூபமாக பார்க்க முடியுமா? இருளில் நம் எந்த உருவத்தையும் நாம் பார்க்க முடியுமா? நாம் உணர்ந்து தானே நாம் செல்ல வேண்டும். அப்பொழுது சொல்கிறாய், இசையின் உள்ளத்தில் இருப்பதெல்லாம் உண்மையின் வடிவாய் வெளியில் உனக்கு தெரிகிறது. அதாவது நாம் உணர்கிறோம், ஒரு ரசனையை உணர்கிறோம், ஒரு பொருள் இருப்பதை அறிகிறோம். அந்த உணர்வின் பாடே உண்மையின் பாடு. அதுதான் உண்மையினுடைய வடிவம். தெய்வம், இறைபக்தி என்று சொன்னாலே அது உண்மையினுக்கு ஒரு விளக்கம். அந்த உண்மைக்கு வடிவம் என்பதே இப்படித்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து வரும். புத்தன் மறைந்து விட்டான், அவன் தன் போதனை மறைகின்றதா? சத்தியம் தோற்றது உண்டா? உலகில் தர்மம் அழிந்ததுண்டா? இதை நாம் சரித்திரம் முழுவதும் படித்து தானே வருகிறோம். தர்மம் வெல்லும் என்ற வார்த்தை நம்மிடம் எப்படி வருகிறது? நம் தமிழ்நாடு அரசு கூட வாய்மையே வெல்லும் என்று மோட்டோவில் அந்த முத்திரையில் எழுதியிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் திருக்குறளே வாய்மைக்கு ஒரு தனியான ஒரு விளக்கத்தையும் தந்திருக்கும். வாய்மை என்பதே பொதுவாக தர்மம் என்று எல்லோரும் பெரியவர்கள், ஆன்மீக பெரியவர்கள் எதை சொல்கிறார்களோ அதற்கு பெயர்தான் வாய்மை என்பது அர்த்தமாகும். அடுத்து அதைத்தான் நாம் கடவுளாக நாம் அறிகிறோம், அறிய முடியும். உருவம் வந்தால் நம்ம விருப்பப்படி நாம் செய்து கொள்ளலாம். விருப்பப்படி செய்தாலும் அதை பார்க்கும் பொழுது நாம் உண்மையின் வடிவமாகத்தான் அதை நாம் பார்க்கிறோமே அன்றி தனியாக ஒரு உருவம் அல்ல. அதுக்கு ஒரு உயிர் கிடையாது, அதற்கு ஒரு வாழ்க்கை கிடையாது. நாம் படைப்பது தான் தெய்வத்தினுடைய உருவங்கள். அடுத்தது அந்த கடவுள் பக்தி எப்படி செயல்படும் என்பதை அவர் சொல்கிறார். உண்மையில் அதுவும் நாங்கள் பள்ளி பருவத்தில் கேட்டு ரசித்தது தான். முதலில் இறைவனை உணர்வதா என்ற அளவோடு நம்ம நிற்போம். பிறகு அடுத்த பருவங்கள் தாண்டி நாங்கள் வரும் பொழுது அதனுடைய தன்மை நமக்கு புரிய ஆரம்பித்து விட்டது. அவர் தெரிவினில் கிடைக்காது நீதி என்கிறார், சட்டத்தில் மயங்காது நீதி என்கிறார். நீதி என்பது வேறு, சட்டம் என்பது வேறு. நீதி என்பது நமக்கு தர்மத்தை பற்றி, தர்ம நியாயத்தை பற்றி நம்மிடம் அளிப்பது. அதன் கணக்கில் அது நிற்கும். சாட்டைக்கு அடங்காது, சட்டத்தில் மயங்காது. இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு காலத்தில் தோன்றி கைகளை நீட்டி காக்கவும் தயங்காது. நமக்கு ஒரு உண்மை தெரிய வேண்டும், நமக்கு ஒரு உண்மையான நீதி வேண்டும் என்றால்
அதற்கு நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். நிச்சயமாக அதற்கான முயற்சியில் எடுக்கும் பொழுது அந்த நீதி, அந்த உண்மை உணர்வு நம்மிடம் வந்து சேரும். இதுவே கடவுள் என்ற வார்த்தைக்கும் ஒரு இலக்கணமாகும். கடவுள் என்பது எல்லோரையும் கடந்து உள் நிற்பவன் என்று சொல்லுவர். கண்ணை மூடி யோசித்து பார்த்தால் நமக்குள் நம்மை நாமே அறிவோம். நமக்கு எண்ணங்கள் என்ன, நமது சுயமான எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் என்ன, புறத்து வாழ்க்கையில் நாம் கொண்டு செல்வது என்ன, இப்படி வித்தியாசம் அறிந்து பார்க்கும் பொழுது இதனுடைய தத்துவங்கள் நமக்கு புரியும். எப்பேற்பட்ட ஒரு ஆன்மீக விளக்கத்தை ஒரு கதைக்கேற்ற பாடலை எழுதும் பொழுது கண்ணதாசன் அவர்கள் வரிகளை அமைத்திருக்கிறார் என்று இன்றைக்கும் நான் ரசிக்கிறேன், வியக்கிறேன். அத்திரையிலும் கதாநாயகனின் மனசாட்சி பாடுவது போலதான் அமைத்திருப்பார்கள் காட்சியை. இனி அடுத்ததொரு பதிவில் வேறு ஒரு கோணத்தில், வேறு ஒரு ரசனையில் நான் வருகிறேன். நன்றி, வணக்கம்.